நம்மளோட ட்ராக்கை வந்து சர்வீஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இது ஒரு ஸ்கேம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஎஸ் ப்ராப்ளம் வேறு இருக்குது. நம்மளோட டிஸ்க்கு வேறு, அதாவது வணக்கம், நான் தான் யோகி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிட்டு தாங்க போயிட்டுருக்கோம். நம்மளோட ட்ராக்கை வந்து சர்வீஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. பட் ஆனால் டிலேவாக தான் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். லாஸ்ட் மந்த்து வந்து 27 வந்து நம்ம சர்வீஸ் பண்ண வேண்டியது. ஆனால் நம்ம இப்போது November 6 தான் இதை வந்து சர்வீஸ் பண்ணுறோங்க. ஆக்சுவலாக எங்கே எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா திருவள்ளூரில் தாங்க பண்ண போகிறோம். ஸோ திருவள்ளூரில் இருக்கிற கேடிஎம் ஷோரூம் தான் போயிட்டுருக்கோம். சர்வீஸ் சென்டர் தான் போயிட்டுருக்கோம். அங்கே தான் வந்து நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். அங்கே தான் நேற்றுக்கு வந்து கால் பண்ணி நான் இன்றைக்கி ஸ்லாட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 9லேருந்து 11க்குள்ளே வந்துட்டு சொன்னாங்கங்க சர்வீஸ் சென்டருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10:27 ஆகிடுச்சு. என்ன ஆச்சுன்னா டிலே ஆகிடுச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா கோப்ரோ வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு. ஸோ அதனால தான் என்னால் வந்து கரெக்டான டைமுக்கு போக முடியாமல் போகுது. ஸோ இன்னொரு ½ அன் ஹவரில் நாங்கள் போயிடணும். அதாங்க மேட்ரு. நிறைய பிரச்சனைங்க வந்துருச்சுங்க. நம்ம 7500க்கு சர்வீஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இது இப்போ பார்த்தீங்களா ஏபிஎஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்புறம் வந்து நான் வந்து நம்ம பைக்குக்கு வந்து ஜிபிஎஸ் போட்டிருந்தேன். ஸோ ஜிபிஎஸ் போட்டிருந்தேன். அதனால ப்ராப்ளம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. என்ன ப்ராப்ளம் அப்படின்னே தெரில. 1 வீக்காக வந்து வண்டியை நான் எடுக்கலை. ஏபிஎஸ் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து வண்டியை வெளியே எடுக்கலை. அதுக்கு முன்னாடி வந்து என்னாச்சு அப்படின்னா தீபாவளிக்கு முன்னாடி பட்டாசு வெடித்து சீட்டு மேலே விழுந்து சீட்டு வேறு டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போயிடுச்சு, செல்ஃப் எடுக்காமல் போயிடுச்சு. என்னடா இது பேக் டு பேக் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுச்சுங்க. சரி ஓகே நம்ம சர்வீஸ் பண்ணிடலாம். பேட்ரி வந்து ஃபுல்லாகவே டவுன் ஆகிடுச்சுங்க. என்ன ஆச்சுன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஜிபிஎஸ் வந்து எப்போ ஆன்லேயே இருக்குது அப்படின்றதுனால 1 வீக்காக வந்து ஜிபிஎஸ் வந்து ஆன்லேயே இருந்திருக்கு. ஆக்சுவலாக அது ஆன்லேயே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வண்டி வந்து நம்ம ரன்னிங்லேயே இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். 1 வீக்காக நான் வந்து வண்டியை வெளியே எடுக்காத காரணத்தினால சார்ஜ் ஆகாமல் போயிடுச்சு பேட்ரி. ஸோ அதனால் வந்து என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பேட்ரி கழட்டி நான் என் ஃப்ரெண்டு வந்து பேட்ரி கழட்டி எடுத்து போய் சார்ஜ் பண்ணி எடுத்துன்னு வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம். அப்புறம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பேட்ரி தான் ப்ராப்ளமா அப்படின்றதே எனக்கு தெரியாமல் போச்சு. ஏன்னா ரொம்ப நேரமாக எனக்கு அப்படியே மனசே இல்லை, என்னடா அது புது வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பேட்ரி போட்டு ஸ்டார்ட் பண்ண பேர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்து ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்குது. எனக்கு இது இண்டிகேட்டர் காட்டுறப்பெல்லாம் எனக்கு மனசே அப்படியே ஒரு மாதிரி ஆயிருக்கு. அதனால தான் சரி ஓகே சர்வீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. எவ்வளோ பில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஏபிஎஸ் ப்ராப்ளம் வேறு இருக்குது. அப்புறம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா மற்றபடி எந்த ப்ராப்ளம் இல்லை. ஏபிஎஸ் ப்ராப்ளம் அப்புறம் சர்வீஸ் பண்ணணும். பேட்ரி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் அது வந்து ஜிபிஎஸ்னால தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஜிபிஎஸ்ஸை கழட்டிட்டதுக்கு அப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஆக்சுவலாக அது வந்து வேறு மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோங்க. எப்படின்னா ஜிபிஎஸ் வந்து எப்போவுமே ஆனில் இருக்கக்கூடாது. நான் வண்டி ஆன் பண்ணால் மட்டும்தான் அது ஆன் ஆகணும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். அது இதுக்கு முன்னாடி அவங்க இன்ஸ்டால் பண்ணுறவங்க வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. சரி அதனால தான் நான் அதை கழட்டி வச்சுட்டு இருக்கேன். மறுபடியும் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து எனக்கு டைம் இல்லைங்க. நான் வந்து சீக்கிரமாக ஷோரூம் போகணும். நான் மற்றதெல்லாம் வந்து நான் ஷோரூம் போயிட்டு அங்கே எப்படி எவ்வளோ பில் ஆச்சு அப்படின்றதெல்லாம் நான் வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். நம்மளுடைய வண்டி வந்து செகண்ட் சர்வீஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 1600 கிட்டே வந்துச்சுங்க. செகண்ட் சர்வீஸ் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே காஸ், நான் கொஞ்சம் சர்வீஸ் சென்டர் போயிட்டு மற்றதெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் எவ்வளோ பில் ஆச்சு, என்னென்னலாம் மாற்றணும் அப்படின்றத முதல் கொண்டு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டுக்குள்ளேயா
இதுக்குள்ளே தாங்க. ஹே காய்ஸ், ஃபைனலாக வந்து நம்மளோட டியூக் 200 வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணியாச்சு, செகண்ட் சர்வீஸு. ஆக்சுவலாக இதில் பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, செகண்ட் சர்வீஸ்க்கான கூப்பன் வந்து இந்த இன்வேலிடில் போயிடுச்சுங்க. ஏன்னா ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரில. லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சர்வீஸ் சென்டர் போயிருந்தேன். அங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 7500க்கு வரையும் நம்ம ஓட்டலாம். லாஸ்ட் மந்த் 27th வர சொன்னாங்க. ஸோ 27th நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஆனால் நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியல. ஆனால் இப்போ கொண்டு போனேன் அப்படின்றதுனால என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, செகண்ட் சர்வீஸ்க்கான இது வந்து உங்களுக்கு இன்வேலிடில் போயிடுச்சு, பட் அதனால் நாங்கள் லேபர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணேன். ஸோ இருந்தாலும் நம்மளால் எதுவும் பண்ண முடியல. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சர்வீஸ்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1284, ஆல்மோஸ்ட் 1300 வந்து சர்வீஸ்க்கு, அதாவது பைக்குக்கு. லேபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1150 ருபீஸ் லேபர் சார்ஜ் போட்டிருக்காங்க. டோட்டலாக வந்து 2500. ஸோ 60 ருபீஸ் வந்து தேர்ட் சர்வீஸுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. ஸோ அதாவது 2500 நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்தோம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் என்ன ஆச்சுன்னா, அந்த லேபர் சார்ஜ் வந்து என்கிட்ட வாங்கிட்டாங்க. ஸோ எனக்கு அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த லேபர் சார்ஜ் இல்லை அப்படின்னா நம்மளது வந்து 1500 600க்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட டிஸ்க்கு ரேரு, அதாவது பேக் சென்சார் ரேரு வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆயிடுச்சு. இது பெண்ட் ஆகுனதுனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஏபிஎஸ் காட்டிகிட்டே இருந்துச்சு. அது எப்படி பெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரில. இதுதான் அது எப்படி பெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் இது ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ நம்ம கையில் பெண்ட் பண்ணாலுமே பெண்ட் ஆகிடும், அந்தமாரி தான் இருக்கும். இதை இப்படி பெண்ட் பண்ணாலும் பெண்ட் ஆகிடும். ஏதாவது கல்லுக்குள்ளே அடிச்சிருந்தாலும் பெண்ட் ஆகிட்ருக்கும். ஸோ அது எப்படி பெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரில, அது ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்கேமுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. அது வந்து எப்படி நடந்தது, எப்படி நடக்குது ஒன்றும் புரியல. ஸோ டியூக் 200 வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கேடிஎம் இந்தியா ஆப் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க சர்வீஸோட கூப்பன் இருக்கா இல்லையான்ட்டு. அதை வச்சு தான் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் சர்வீஸ்க்கான காலும் வரல, எதுவும் வரல. அதனால தான் வந்து, ஆனால் நான் ரீசெண்டாக லாஸ்ட் மந்த்து போயிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து செப்டம்பர் 27 கொண்டு வாங்க அப்படின்னாங்க. செப்டம்பர் 27 கொண்டு போனேன் சர்வீஸ் சென்டருக்கு. அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஸ்லாட் இன்றைக்கி இல்லை ப்ரோ, நீங்கள் நெக்ஸ்ட்டு வீக் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து ட்ரை பண்ணுறேன். அது வந்து அவங்க கால் லிஃப்ட் பண்ணல, மாற்றி சொல்கிறாங்க இந்த சர்வீஸ் சென்டர் போங்க, அந்த சர்வீஸ் சென்டர் போங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக வந்து திருவள்ளூரில் தான் நம்ம சர்வீஸ் பண்ணோம். ஸோ சூப்பராக பண்ணாங்க. பட் ஆனால் அந்த லேபர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட வாங்கிட்டாங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இது ஒரு ஸ்கேமாக சொல்ல முடியாது. பட் ஒரு டைப்பான ஒரு இது தான். ஸோ அவங்க எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு வெயிட்டான ஒரு வீடியோ வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர், see you guys. எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு போங்க அண்ட் சேஃபாக போயிட்டு வாங்க.